சார் வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ மோடி அவர்கள் சைனால இருக்காரு. எஸ்சிஓ சமிட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அவரு சைனா போயிருக்காரு. இது பெரிய ஒரு டெவலப்மெண்ட். குறிப்பா டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். அமெரிக்கா இந்தியா மேல பெரிய டாரிஃப்ஸை இம்போஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேல. ஸோ இந்த டைம்ல பிரதமர் மோடி அவர்கள் இப்ப சைனா போயிருக்காரு. சைனால ஷி ஜின்பிங் அப்புறம் புட்டின் இவங்களெல்லாம் சந்திச்சு பேசியிருக்காரு. ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? வெஸ்டர்ன் மீடியா பார்க்கும்போது அவங்க இதை எப்படி பொட்ரே பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆன்டி வெஸ்ட் சமிட் இது. ஸோ வெஸ்ட்டுக்கு எதிரான ஒரு கோலிஷன் ஃபார்ம் பண்ண ஏஷியாவில் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற பார்வையில் வெஸ்டர்ன் மீடியா இதை கவர் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க இந்த டெவலப்மெண்ட்டை? ஃபர்ஸ்ட் சொல்லணும்னாக்கா, நம்ம இத வந்து ஒரு லாஸ்ட் 6 months வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு வந்ததுக்கு அப்புறமேல் ஆன இன்ஃபுளுசஸ். ஏன்னா இந்தியா வந்து ட்ரெடிஷ்னலா ரொம்ப க்ளோஸா இருந்தது யார் கூட பாத்தீங்கன்னா, யுஎஸோடையும் வெஸ்டோடையும் தான் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. லாஸ்ட் 20 yearsல எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. பட் இந்த லாஸ்ட் 6 monthsல வந்து ட்ரேட் வார்னு ஃபர்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எல்லா கண்ட்ரி மேலேயும் ஒரு பெர்சன்டேஜ் ட்ரேட் வார் போடுறேன் அப்படின்றாரு. ட்ரேட் வார்னாக்கா என்னன்னாக்கா, டாக்ஸ வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அந்தந்த கண்ட்ரில இருந்து வருதோ அந்த கண்ட்ரி மேல டாக்ஸ் அதிகமா போடுவேன் அப்படின்றாரு. அதாவது ஒரு திருப்பூர்ல இருந்து துணி வருது அப்படின்னு வைங்களேன், ஒரு சட்டை வந்து ஒரு ஷர்ட் வந்து தயாரிச்சு அமெரிக்காவுக்கு வருதுனாக்கா அதோட விலை 100 ரூபாய்னா, இப்ப வந்து அவர் 50 ரூபாய் எக்ஸ்ட்ராவா போடுவேன் அப்படின்னா 150 ரூபாய் இனிமேல் நீங்க பே பண்ணணும் அப்படின்னா 150 ரூபாய் டாக்ஸ், 50 ரூபாய் டாக்ஸ் அதிகமா போட்டா வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? விக்கிற சேல்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஒரு மாதிரி நான் வந்து பெர்சன்டேஜ் ஷேர் போடுறேன் அப்படின்றாரு, டாக்ஸ் போடுறேன். அப்ப இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த பெர்சன்டேஜ் இந்தியா ரொம்ப யூஸ் பண்றாங்க, இந்தியா மேல வந்து வெறும் நாங்க வந்து ஈக்குவலா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் அப்படின்றதான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அந்த லாஸ்ட் 2 weeksல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சடனா வந்து இந்தியா மேல வந்து இந்த ரஷ்யன் வார்க்கு எல்லாம் காரணம் வந்து இந்தியா தான். இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில வந்து வாங்கி லாண்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து 50% டாக்ஸ் போட போறேன். 50% டாக்ஸ் ஏன் அப்படின்னாக்கா, நீங்க வந்து இந்த ஆயில் வந்து நீங்க லாண்டர் பண்றது முதல்ல நிறுத்துங்க, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க பொருளாதாரப்படி ரஷ்யா கிட்ட எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னாக்கா அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்றது ரீசன்ஸ் அவர் அவுட்லைன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, 20 அதாவது நீங்க 2013 2014 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வாங்கின ஆயில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 113 மில்லியன் டன் தான். அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா 2021 வரைக்கும் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட அப்படியே எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஆயிலோட நீடு இருக்கோ அவ்வளவுதான் வாங்கியிருக்கிறாங்க. 2021க்கு அப்புறமேல், எஸ்பெஷலி அந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல், அதாவது 2022 2023 2021ல பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு வாங்கினாங்களோ 4000ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து 4000 டன் வரைக்கும் வந்து 2022ல வாங்கியிருக்கிறாங்க ஆயில் இந்தியா. 2023ல பாத்தீங்கன்னா 37,000 எடுக்குது. 2024 2022ல 37,000 இருக்கு. 2023ல பாத்தீங்கன்னாக்கா 88,000 டன்னா எடுக்குது. அப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க வந்து ஆயில் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறீங்க, வாங்கிட்டு உங்களோட கன்சம்ஷன் டொமஸ்டிக் இந்தியன் கன்சம்ஷனுக்குன்னு வாங்கிட்டு நீங்க அதுக்கு யூஸ் பண்ணாம நீங்க ரஷ்யாவே இருந்து அங்கிருந்து வாங்கிட்டு ஆயில வேற கண்ட்ரிக்கு, ப்ராபப்ளி யூரோப் வருது மற்ற கண்ட்ரீஸ்க்கு நீங்க ஹையர் பிரைஸ்ல விக்கிறீங்க. அப்ப வந்து இன்டைரக்டா வந்து நீங்க வந்து மணி லாண்டரிங் பண்றீங்க ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அதனால நாங்க உங்க மேல இப்ப இந்த போரை வந்து, அதாவது இந்த ரொம்ப வருஷமா நடக்கிற அந்த போரை வந்து நாங்க நிறுத்தணும் அப்படின்னாக்கா, ரஷ்யாவுக்கு வந்து ஃபண்ட்ஸ் இங்க இருந்து லாண்டர் ஆகி வருது, அதனால அதை நாங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ யார் அதை பண்றாங்க அப்படின்றது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, ப்ராபப்ளி தேர் ஆர் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் கன்சம்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் எனர்ஜி. அதுக்கப்புறமேல ஐ திங்க் ப்ராபப்ளி இன்னொரு ராஸ்நெஃப்டோட ஒரு கம்பெனி, இன்ஃபேக்ட் அவங்க நேம் வந்து ஜஸ்ட் லெட் மீ ரீட் இட் அவுட், நயாரா எனர்ஜி.
ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் எனர்ஜி, செகண்ட் வந்து நயரா எனர்ஜி. நயரா எனர்ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா ராஸ்நெஃப்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ராஸ்நெஃப்ட் யாருன்னா ரஷ்யன். அப்போ மற்றதெல்லாம் ஸ்டேட் ப்ரொடியூசிங் ஆயில் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, உங்களோட ஸ்டேட் கன்சம்ஷனுக்குன்னு ஆயில் கன்சியூம் பண்றீங்க, அது மக்களுக்கு போகுது. ஆனா நடுவுல வந்துட்டு இந்த 2022-2023 வந்து ஒரு சில எலைட் பீப்புள் இவங்க வந்து ஆயிலை கன்சியூம் பண்ணி பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அப்ப நாங்க உங்களை வந்து ஏன் டாக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இத வார நிறுத்தணும்னா இவங்களை வந்து வாங்குறத நிறுத்துங்க. அப்படின்னாதான் ரஷ்யாவுக்கு வந்து ஆயில் கன்சம்ஷன் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சோ இந்த பொசிஷன்ல வந்து ப்ராபப்ளி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா யுஎஸ் கூட ட்ரேட் பண்ணோம்னாக்கா இந்த இந்த ஷேடி பிசினஸஸ்ல வந்துட்டு அவங்க வந்து ப்ராபப்ளி தே ஆர் புட்டிங் இன் டாக்ஸஸ். சோ அப்படி இருக்க பட்சத்துல இவங்களுக்கு வேற இந்தியா அண்ட் யுஎஸ் ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே மூவ் பண்ண மாட்டேங்குது. சோ இந்தியாவுக்கு வேற இதுல என்னன்னா இப்ப ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா, அப்கோர்ஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எங்கிட்ட இருந்து ஆயில் வாங்காதீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நாங்க நீங்க சொன்னது போல நம்ம ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறோம், அதுக்கப்புறம் ரிஃபைன் பண்ணி நம்ம அதை யூரோப்புக்கு விற்கிறோம். ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்காதீங்க, முடிஞ்சு போச்சு, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலன்றாரு இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்ன்னு வந்ததுனாக்கா எல்லா கண்ட்ரியும் தே ஸ்டார்ட் மேக்கிங் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது புதுசு கிடையாது. செகண்ட் வேர்ல்ட் வார்ல யூஎஸ் வந்து தே மேட் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேர் இஸ் அப்சல்யூட்லி இது வந்து நம்ம ஒரு வார் நடக்குது, ஒரு ஆயில் ப்ரொடியூசிங் ஒரு எக்கானமி, ஒரு ஆயில் ப்ரொடியூசிங் எக்கானமி வந்து அதுல ஏர்ன் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஒருத்தர் வந்து அதை வாங்கிட்டு அதுல இருந்து நாங்க ரிஃபைன் பண்ணி நாங்க அதுல ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு பண்றாங்க. இதுல எதுவுமே தப்பு கிடையாது. அதே மாதிரிதான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாங்க டாக்ஸ் போடுறோம், நீங்க வந்து எங்க கிட்ட விக்கலன்னா வேற யார்கிட்டயே வித்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ த ஃபேக்ட் இஸ் இட்ஸ் a very open market. It's a very anybody can buy, anybody can sell. இதுல என்ன ஒரு சேலஞ்ச், என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, யூனிலேட்டரலா வந்துட்டு டாரிஃப்ஸ் போடுறது. இந்த இதுதான் வந்து ப்ராபப்ளி திஸ் இஸ் த ஒன் பிக் திங் விச் இஸ் தேர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தேர் வாஸ் அ ரூல் பேஸ்ட் சொசைட்டி. அந்த ரூல் பேஸ்ட் சொசைட்டில வந்துட்டு யார் வேணாலும் விற்கலாம், யார் வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம். ஆனா வந்து தே ஹாவ் டு அடியர் டு த யுனைடெட் நேஷன்ஸோட பாலிசிஸ்ல வந்து அது சம்பந்தமா போகணும். அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுதோ அந்த மாதிரிதான் போகணும். ஒரு டாரிஃபை வந்து நீங்க வந்து யாருக்குமே யூ கேனாட் புட் எனி டாரிஃப் ஆன் எனிபடி. அதாவது இந்தியா மேல ஒரு டாரிஃப், இன்னொரு கண்ட்ரி மேல ஒரு டாரிஃப் அப்படிலாம் போட முடியாத மாதிரி இருந்தது. ரூல் பேஸ்ட் சிஸ்டம் இருந்தது. இப்ப அந்த ரூல் பேஸ்ட் சிஸ்டம் இல்ல. அதுதான் இப்ப வந்து ஒரு எல்லாமே இட்ஸ் யூனிலேட்டரலி டிசைடட் பை த யுஎஸ். இந்த ஒரு இஷ்யூனாலதான் இன்னைக்கு வந்து முக்காவாசி கண்ட்ரிஸ் வந்து தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹாப்பி வித் யுஎஸ். அதுல ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி எடுக்கணும்னா பிரேசிலோட கவர்மெண்ட், லூலாவோட கவர்மெண்ட் மேல வந்து 50% அவங்களும் போட்டிருக்கிறாங்க. ஏன் 50%னா பியூர்லி வந்து அவரோட அப்போசிஷன் லீடரை வந்து டிக்டேட்டோரியலா வந்து ட்ரீட் பண்றாரு, போல்சனாரோ வந்து அரெஸ்ட் பண்றாரு. அந்த ஒரு ரீசன்னால வந்துட்டு 50% அப்படின்னு சொல்லி டாரிஃப் போடுறாங்க. இதெல்லாம் WTOல எங்கேயுமே இது வந்து நிக்காது. பட் ஈவன் தென் இப்ப அந்த ரூல் பேஸ்ட் சிஸ்டமே இப்ப யுஎன் அண்ட் WTO இட்ஸ் ஆஸ் குட் அஸ் நத்திங்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப ரூலே இல்ல. சோ அதனால என்ன ஆகுது, இப்ப இந்தியாவுக்கு வந்து யுஎஸோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப இட்ஸ் புரோக்கன். அப்ப வேற யார் கூட நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்ப ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு வந்து சைனா கூட மட்டும்தான் ஷிஃப்ட் ஆகணும். இன்னைக்கு வந்து இந்த ஷாங்காய் SCO, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றது வந்து இது முன்னாடில இருந்தே நடந்துட்டு இருக்குது. பட் அது கூட பார்ட்னர்ஷிப் பண்ண கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ், அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சைனா, கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க. இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆகி இப்போ வந்து டு சம் எக்ஸ்டென்ட் பெலரஸ், ஈரான், ரஷ்யா, புட்டின் அண்ட் இந்தியா, இவங்க எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆன்டி யுஎஸ் டியூ டு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், டிக்டேட்டோரியல் ரீசன்ஸ் ஆர் டியூ டு ஐடியாலஜிக்கல் ரீசன்ஸ், இவங்க எல்லாரும் இப்ப வந்து ஒன்னா சேர்ந்து இப்ப வந்து சைனா கூட வந்து தே ஆர் அலைனிங் டுகெதர் வித். ரைட். அதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நமக்கு அமெரிக்கா கிட்ட பிரச்சனை இருக்கு. சோ இப்ப சைனாவை வச்சு அமெரிக்காவை ரிப்ளேஸ் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா. இப்ப
ஒரு கேள்வி என்னன்னா அது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒண்ணு நமக்கு சைனாவோட பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. அது போக சைனா பாகிஸ்தானை ஃபண்ட் பண்றாங்க, பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி தான் பாகிஸ்தான் இந்தியாவோட சண்டை போடுறாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப அமெரிக்கா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அமெரிக்காவோட ட்ரேட் சப்ளஸ் இருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், கம்மியான ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்றோம். ஸோ நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு, ட்ரேட் சப்ளஸ் இருக்கு. சைனாவை எடுத்துக்கிட்டோம்னா சைனாவுக்கு ட்ரேட் சப்ளஸ் இருக்கு. பெரிய ஒரு அட்வான்டேஜஸான பொசிஷன்ல அவங்க இருக்காங்க. பெரிய மேசிவ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸும் சைனா கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால நம்மனால அமெரிக்காவை ரிப்ளேஸ் பண்ண முடியுமா? அதுவும் சைனாவை வச்சு ரிப்ளேஸ் பண்ண முடியுமா? அமெரிக்கா அண்ட் யூரோப்பை வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்றதுக்கு ஐ வில் அவுட்லைன் சர்டன் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து ஒரு கன்சம்ஷன் ட்ரிவன் இக்கானமி. நம்ம வந்து கன்சியூமர்ஸ் அதிகம். சைனா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ட்ரிவன் இக்கானமி. இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம வாங்குற பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை நாளா அமெரிக்கா, ஜெர்மனி, யூரோப் கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம். கார்ல இருந்து, கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுல இருந்து, டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல இருந்து, மார்னிங் ஓபன் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது கூகுள் அண்ட் பிளே ஸ்டோர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான், இன்க்ளூடிங் வாட்ஸ்அப், இன்க்ளூடிங் எனி ப்ராடக்ட் விச் வேர் யூசிங், எல்லாமே அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆப்பிள் போன்ல இருந்து எல்லாமே. ஆனா அதுல இருந்து ஸ்லைட்டா அப்படியே ஷிஃப்ட் ஆகுது சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு. இப்ப வந்து நம்ம யூஸ் பண்ற போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாமி போன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து சைனீஸ் மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மிக்ஸ் ஆயிட்டு வந்தது. சோ இந்த கன்சம்ஷன் ட்ரிவன் இக்கானமில வந்துட்டு இப்போ நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து அந்த பொருள்கள் கொடுக்கணும். இப்ப நம்ம இவ்வளவு நாளா நம்ம வந்து அமெரிக்கா அண்ட் யூரோப் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்ப யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆறோம் அப்படின்னாக்கா சைனா கிட்ட இருந்து அந்த வேக்யூமை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப டெஸ்லா காருக்கு பதிலா நம்ம பிஒய்டி கார் வாங்கலாம். அப்ப VW வோக்ஸ்வேகன் காருக்கு பதிலா நம்ம ப்ராபப்ளி ஒரு நியோன் ஒரு சைனீஸ் கார் வாங்கலாம், இல்ல எக்ஸ்பெங்னு ஒரு சைனீஸ் காரை வாங்கலாம். அப்ப இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வேக்யூம் வந்து அப்படியே வந்து ஃபில் ஆயிட்டு வருது. அதுக்குதான் இப்போ வந்து சைனா கிட்ட ஷிஃப்ட் வந்து மூவ் ஆகுது. பட் தென் ஏன் வந்து இது வந்து லாங் டேர்ம்ல வந்து ஒத்து வராது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் திங் என்னன்னாக்கா, இந்த கார் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பிளான்ஸ் கிடையாது. இந்த அளவுக்கு இந்தியன்ஸ்க்கு தேவையான அளவுக்கு ஒரு மேனுஃபேக்சர் பண்ற அளவுக்கு பிளான்ட் அதெல்லாம் கிடையாது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, சரி இந்தியன் மார்க்கெட் உள்ள போகணும்னாக்கா நம்ம இந்தியா உள்ள மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஆனா இப்ப சைனா கிட்ட வந்துட்டு சைனாவும் நம்மளோட காம்படிட்டர் மாதிரி தானே. அவங்களும் வந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்குது, நம்மளோட பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இருக்குது. அப்ப யார் வந்துட்டு இங்க செட் பண்ணி வேலை கொடுப்பா? இப்ப நீங்க அமெரிக்கா கிட்ட வந்துட்டு ப்ராபப்ளி அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் வார் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு, அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் புல் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியன்ஸ்க்கு. இந்தியன் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை இருக்காது. அப்ப இந்தியன் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை இருக்காதுன்னா அப்ப சைனீஸ் கம்பெனிஸ் உள்ள இன்வெஸ்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அப்பனாதான் வந்து இந்தியன் இன்ஜினியர்ஸ்க்கு அங்கேருந்து வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனா சைனா அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா சைனாவுக்கு தான் அங்க மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்ல அவங்க ஏற்கனவே அந்த ஃபேக்டரி ஏன் அவங்க ஊர்ல இருந்து விட்டுட்டு இந்தியாவுல செட் பண்ணுவாங்க. சோ அதனால வந்துட்டு பார்த்தாக்கா டெஃபினெட்லி அமெரிக்கா அண்ட் யூரோப் வந்து இந்த ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து அவங்கள விட்டு மூவ் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் வந்து முன்கூட்டியே வந்து இந்தியா பிளானிங்ஸ் பண்ணல. உண்மையை சொல்ல போனாக்கா இந்தியா இதெல்லாம் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு ஒரு கண்ட்ரி மேல இதான் நெட்வொர்க் எக்ஸ்டர்னாலிட்டின்னு சொல்றோம். அந்த எக்ஸ்டர்னாலிட்டியில வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து இந்தியா ஹேஸ் ஃபாலன் இன்டு தி எக்ஸ்டர்னாலிட்டி. நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் டு மென்ஷன் இட். இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஒரு சப்ளை செயின். இந்த குளோபல் சப்ளை செயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குளோபலைசேஷன் எப்போ 2000ல வந்ததோ குளோபல் சப்ளை செயின் வந்தது. இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும், என் போன் இங்க இருக்குது. இந்த போன்ல வந்துட்டு இந்த வேர்ல்டுல உள்ள எல்லாரும் ஒன்னொன்னு பண்றாங்க. அமெரிக்கா வந்து ப்ராபப்ளி ஒரு டிசைன் பண்ணுவாங்க, இந்த ஹோல் டெக்னாலஜியை டிசைன் பண்ணுவாங்க. தைவான் வந்து இந்த சிப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சவுத் கொரியா வந்து இந்த பேட்டரியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சைனா வந்து இதை எல்லாத்தையும் வந்து ஒரு லோ காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்தியா வந்து பேனல்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இதுல வந்துட்டு ஒரு கண்ட்ரி ஒன்னொன்னு பண்றாங்க. ஆனா சைனா வந்து இத வந்து எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி பண்றாங்க. இப்போ நீங்க வந்து தைவான் வந்து சிப் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த சிப் மேனுஃபேக்சர் பண்றது வந்து
இன்கேஸ் நான் சிப்பை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த வேர்ல்டுல ஒரு போர் நடந்து நான் சிப்பை இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப இந்த போன் மேனுபேக்சரிங் நின்னு போயிடும். ஏன்னா சிப் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சப்ளை செயின்ல ஒரு நம்பர் 1 ஒரு ரேர் இண்டஸ்ட்ரி வந்து இல்ல. அதனால என்ன ஆகுது, இன்னைக்கு வந்து சடனா இந்த மாதிரி யூஎஸ் வந்து நான் கூட பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா வேற எதுலயுமே நான் திரும்ப அட்டாக் பண்றதுக்கு எங்கேயில ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதே தைவான் அட்டாக் பண்ணாங்கன்னா நான் சிப்பை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், ஆப்பிளோட ஃபுல் மொபைல் போன்ஸோட எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா அதுதான் ரேர் இண்டஸ்ட்ரின்னு சொல்றோம். ரெண்டாவது என்னன்னாக்கா, இத்தனை வருஷமா கடந்த 30 வருஷமா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் மெயினா பாத்தீங்கன்னாக்கா ஸ்பைசஸ், அக்ரிகல்ச்சரு, பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங். அதாவது ஒரு பொருளை கொடுத்தாக்க இதை நீங்க லோ காஸ்ட்ல மேனுஃபேக்சர் பண்ணணும். இல்லாட்டி இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன இந்த ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் துணி தைக்கிறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நம்ம அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதோட நெகட்டிவ் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில ஈஸியா யார் வேணாலும் பண்ணிடலாம். பங்களாதேஷால டெக்ஸ்டைல் பண்ணி திருப்பூரோட கம்மியான பிரைஸ்ல வந்து பண்ண முடியும், வியட்நாமோட காம்படிட்டிவா பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் ரீப்ளேசபிள் இண்டஸ்ட்ரீஸ். நமக்கு ஹை எண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் தான் சிப் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில நம்மளோட டாமினன்ஸ் இல்ல. அதை நம்ம வந்து பிரிட்ஜும் பண்ணல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு. மூணாவது பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வந்து ஒரு விதமான கிளாரிட்டி இருக்கணும். அந்த கிளாரிட்டி வந்து கம்ப்ளீட்டா இல்ல. எந்த விதமான கிளாரிட்டி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு the government needs to clearly come down to state whether it is supporting its people in the tariff war வந்து மக்களுக்கோசரமா இல்ல டு ப்ரொடெக்ட் handful of crony இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ன்றது அந்த கிளாரிட்டி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு யுஎஸ் வந்து இன்னைக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அது ஒரு டெக்னிக்கல் டேர்மோட சொல்லியிருக்காங்க, பாஸ்டன் பிராமினரிங் இஸ் டூ ஹை அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, எலைட் பீப்புள் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க வெல்த்த, அவங்க வந்து கம்ப்ளீட்டா இந்த வாரோட ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்ப இந்தியாவோட அந்த கிளாரிட்டி அண்ட் ரிஜெக்ஷன் அது வந்து இன்னும் ஒரு டிரான்ஸ்பேரண்டா இல்ல இன் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல. சோ இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஒண்ணு கூடிடுச்சு. இது இல்லாம வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவோட ஸ்டாண்டே கிளியரா இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் வார் அப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து யுஎஸ்ஏ வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சைனா வந்து அப்போஸ் பண்ணாங்க. இப்போ வித்தின் 1 மந்த் பாத்தீங்கன்னாக்கா இப்ப சைனா வந்து சப்போர்ட் பண்றாங்க, யுஎஸ்ஏ வந்து அப்போஸ் பண்றாங்க. சோ அந்த ஜியோபாலிட்டிக்கலி இட்ஸ் சேஞ்சிங். இது எனக்கு என்னமோ இது இந்தியா சைட்ல இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி தெரியல, அமெரிக்கா சைட்ல இருக்க ப்ராப்ளம் தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப பைடன் டைம்ல பைடன் பிரசிடென்டா இருக்கும்போது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டாண்ட் அமெரிக்கன்ஸ் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அப்ப பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது இந்தியாவை என்கரேஜ் பண்ணாங்க, நிறைய இம்போர்ட் பண்ணுங்க ரஷ்யால இருந்து ஆயில. ஏன்னா இந்தியா அந்த டைம்ல நிறைய ரஷ்யால இருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணும்போது குளோபல் ஆயில் மார்க்கெட்ல பிரைஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க என்கரேஜ் பண்றாங்க இந்தியன்ஸை. ஆக்சுவலா இப்ப அமெரிக்கன்ஸ் தான் ஸ்டாண்டை மாத்திருக்காங்க. பைடன் இருந்தப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் அவங்களோட ஸ்டாண்டை மாத்தும் போது நேச்சுரலா நம்ம ஸ்டாண்டை மாத்தி தானே ஆகணும். ஸோ இது நம்ம பண்ணலையே, அவங்க தானே ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு வந்து இந்தியா ஹேஸ் டேக்கன் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் த வார். அந்த வார் நடக்கிறதுல வந்து இந்தியா ஹஸ் டேக்கன் த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆயில வாங்குறாங்க, வாங்கிட்டு சேல்ஸ் பண்றாங்க. இது வந்து புதுசு கிடையாது. வேர்ல்டுல நிறைய கண்ட்ரிஸ் வந்து அந்த மாதிரி பண்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல தாலிபானும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஹையர் பிரைஸ்ல வித்து கொஞ்சம் வந்து ஏர்ன் பண்றாங்க. இது புதுசே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு வந்துட்டு இந்த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் ஸ்டாண்ட்ஸ் வந்து பைடன் கவர்மெண்ட்லயும் ட்ரம்ப் கவர்மெண்ட்லயும் இருக்குது. தட் இஸ் நாட் அட் ஆல் அ சேஞ்ச். ஏன்னாக்கா பைடன் கவர்மெண்ட் அப்பே தான் வந்து இருக்கிறதுலே அதிகமா கன்சம்ஷன் ஆயிடுக்குது. 2022, 2023 தான் இருக்கிறதுலே அதிகமா கன்சம்ஷன் ஆயிடுக்குது, 2024 as well. பட் த ஃபேக்ட் இஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னைக்கு வந்து அந்த இஷ்யூஸை வந்து இன்னும் டிரான்ஸ்பேரண்டா பேசி ஆகணும். இன்னைக்கு இத வந்து இந்தியா வந்து ஓப்பனா வந்துட்டு சொல்றாங்க, அதாவது வி ஆர் சப்போர்ட்டிங் அக்ராஸ் அப்படின்ற பொழுது they have to come out clear across on this. அப்ப நீங்க ஆயில் இதுல வந்து டாரிஃப் போடலாம். இப்போ இதுல வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் இல்லைல்ல. நீங்க ஆயிலோட வாங்குறாங்க அப்படின்றதுக்கோசரம் இன்னைக்கு அமெரிக்கா யார் மேல நாங்க டாக்ஸ் போடுறோம் அப்படின்னாக்கா துணி எக்ஸ்போர்ட்டர்ஸ் மேல போடுறாங்க. அப்ப அதை இந்தியா தான் ரிஜெக்ட் பண்ணணும். இந்தியா அதை வந்து ஆயில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தனி,
இந்த ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ன்றது தனி. அதை வந்து இந்தியா தான் வந்து they need to reject and they need to stand strong. ஆனா இதுல வந்து இந்தியா இன்னும் கிளியரா அவுட் ஸ்போக்கனா சொல்லல. அதனாலதான் வந்துட்டு இன்னும் ஒரு டிரான்ஸ்பேரண்டா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய மாட்டேங்குது. இஃப் இன்கேஸ் இந்தியா ஓப்பனா சொல்றாங்க, அதாவது ரிலையன்ஸ் எனர்ஜி தான் கன்சியூம் பண்றாங்க அண்ட் நாங்க இதுலதான் ப்ராஃபிட் பண்றோம் அப்படின்ற பொழுது there is nothing wrong. ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு தான் அந்த மணி வருது. அந்த 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 ஒரு மணியை அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பிசினஸ்ல இருந்து வர மணி வந்து கண்ட்ரிக்கு தான் வருது. there is nothing wrong in that. பட் ஆனா அதை டிரான்ஸ்பேரண்டா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்றபோது ப்ராபப்ளி there is much more easier to solve the negotiations. ஆனா இதுல டிரான்ஸ்பரண்டா சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் வந்து ரஷ்யன் க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்றாங்க. அப்கோர்ஸ் அதனால இங்க இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இப்ப அமெரிக்கா ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்றாங்கன்னா அமெரிக்கன் ரிஃபைனரிஸ்க்கு தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்தியன் ரிஃபைனரிஸ்க்கு கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்தியன் ரிஃபைனரிஸ்க்குலாம் ப்ராஃபிட் கிடைக்குது, இந்த பெரிய பெரிய ஜாயின்ஸுக்குலாம் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா நேச்சுரலாக மக்களுக்கும் அது பெனிஃபிஷியல் தானே. ஏன்னா இப்போ பெட்ரோலியமோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது இந்தியாவில். ஓரளவுக்கு பெட்ரோலோட ப்ரைஸை ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரஷ்யாவில் இம்போர்ட் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு லோக்கல் மார்க்கெட்டில் நம்மளோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லது இல்லைல்ல. ஸோ அப்போ மக்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொரு சைடு நம்மளோட பெரிய முதலாளிகளுக்கும் ஏதோ லாபம் வருது. சோ இதுல என்ன டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டியது இருக்கு? இல்ல, உங்களுக்கு ஆயில் பிரைஸ் வந்து 2022ல இருந்து கம்மி ஆகல. 2025 3 இயர்ஸ்ல வந்து இந்தியாவோட கன்சம்ஷன் ஆஃப் ஆயில் இவ்வளவு மல்டிஃபோல்டு இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமேலும் டொமஸ்டிக்கலி அது வந்து ஆயிலோட விலை இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வந்தது. சோ விச் மீன்ஸ் பீப்புள் ஹவ் நாட் பெனிஃபிட்டட். அப்போ ஹூ ஹஸ் பெனிஃபிட்ன்ற ஒரு கொஸ்டின் தான், அதுதான் வந்து இன்னும் டிரான்ஸ்பேரண்டா வரல. அந்த ஹூ ஹஸ் பெனிஃபிட்டட்ன்றத உள்ளுக்குள்ள என்ன சொல்றாங்க, அதாவது டேட்டா என்ன சொல்றது அப்படின்னாக்கா, certain companies have benefited from this. ரிலையன்ஸ் எனர்ஜி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு. இன்னொன்னு வந்து ராஸ்நெஃப்டோட இந்தியன் பார்ட்னர் வந்து அவங்க வந்து பெனிஃபிட் ஆயிடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிசினஸ் பண்றது தப்பு கிடையாது, டிரான்ஸ்பேரன்சி கொண்டு வர்றது தான் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இததான் வந்து அவங்க எம்பசைஸ் பண்றாங்க. அதாவது என்னோட பாயிண்ட் அதான். இப்போ அஃப்கோர்ஸ் இந்தியன் பிசினஸ் மேனுக்கு இதுல ப்ராஃபிட் இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராஃபிட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கன்சியூமர் கைக்கு அதுக்கு பெருசா போகல, அது அஃப்கோர்ஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதுல ப்ராஃபிட் இருக்கு, அதுல ஒன்றும் பெரிய அதுல ஒன்றும் பெருசா டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டிய இடம் இல்லையேன்னு தோணுது எனக்கு. வேற எங்க போக முடியும் பணம்? கவர்மெண்ட்டுக்கு நிறைய இப்ப கேஷ் வந்திருக்கும். இல்ல, இதை நான் உங்களுக்கு சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்றேன்னாக்கா, நீங்க பண்ற பிசினஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. You can do a straightforward business or you can utilize the opportunity and நீங்க அந்த opportunity யூஸ் பண்ணி நீங்க சம்பாரிச்சுக்கோங்க. ஆனா நீங்க சம்பாரிச்சதுக்கு அப்புறமேலு நீங்க பண்ணது வந்து நீங்க நிறைய பணம் earn பண்ணிட்டீங்க. அப்ப நான் வந்து என்ன பண்றேன், நான் உங்க மேல டாரிஃப் போடுறேன். நீங்க வந்து 50% டாக்ஸ் எனக்கு கொடுக்கணும், ஏன்னா நீங்க நிறைய சம்பாரிச்சிட்டீங்க. இந்த வார், அதாவது இதை நான் இன்னும் சிம்பிளா உங்களுக்கு ஐ வில் ஜஸ்ட் புட் இட் இன் த ஈஸியஸ்ட் வேர்ட்ஸ். இந்த போர் ஆரம்பிக்கும் போது ரஷ்யாவும் யுக்ரைனும் சண்டை போடுறாங்க. அப்ப ரஷ்யாவும் யுக்ரைனும் சண்டை போடும்போது யுக்ரைனுக்கு வந்து வெப்பன்ஸ் அண்ட் சப்ளை கொடுக்கும்போது யார் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா யூரோப் அண்ட் யுஎஸ். அப்ப அதனால என்ன ஆகுது, அவங்க கண்ட்ரியோட பணம் வந்து அங்கேருந்து போகுது, வெப்பன்ஸ்ல வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ல போகுது. அப்போ அவங்களோட பணம் வந்து இழக்கிறாங்க. அந்த பணத்தை யார் சம்பாதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யாவும் சம்பாதிக்கல. ஏன்னா ரஷ்யாவோட ஆயில் வந்து இப்போ 100 ரூபான்னா அது 50 ரூபான்னு இல்ல 30 ரூபான்னு வச்சு விற்கிறாங்க, கம்மியா விற்கிறாங்க. அப்ப அந்த 30 ரூபாய்க்கு விற்கிற அந்த ரஷ்யன் ஆயில யார் வாங்குறாங்கன்னாக்கா இந்தியா வாங்குறாங்க 30 ரூபாய்க்கு. வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு யாருக்கு விற்கிறாங்கன்னா யூரோப்புக்கு விற்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது, யூரோப் அண்ட் யுஎஸ் வந்து இத்தனை வருஷமா போற சண்டை போட்டு அவங்க பணத்தை இழக்கிறாங்க. ரஷ்யா வந்து அவங்க ஆயிலோட விலை வந்து கம்மியான பிரைஸ்ல இழக்கிறாங்க. அதை யார் சம்பாதிக்கிறாங்கனாக்கா இந்தியா. ஆனா அதை இந்தியா தான் சம்பாதிக்கிறாங்கன்றது கிடையாது, இந்தியாவில் உள்ள எலைட் பீப்புள் மட்டும் சம்பாதிக்கிறாங்க. ப்ராபப்ளி இன்டு த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் த அதர் ராஸ்நெஃப்டோட ஒரு இண்டஸ்ட்ரி விச் இஸ் தேர் earn பண்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த இழந்த பணம் எல்லாம் இன்னொருத்தர் பிசினஸ்ல யூஸ் பண்றாங்க, earn பண்றாங்க. அதுவும் தப்பு கிடையாது, ஏன்னா பிசினஸ் இஸ் ஆல்வேஸ் த சேம் திங். சம்படி
somebody earns at the cost of somebody. அதுதான் பிசினஸ். ஆனா அவங்க earn பண்ணதுக்கு அப்புறமே திரும்ப நாங்க வந்து டாக்ஸ்ல வந்து 50% போடுறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த படத்தை நாங்க இழந்தோம்ல, அப்ப நாங்க இப்படிதான் சம்பாதிக்கணும், அப்படின்னாதான் வாரை நிறுத்த முடியும் அப்படின்றது அவங்களோட ஒரு ஒப்பீனியனா இருக்குது. புரியுதுங்களா? அஃப்கோர்ஸ் இப்போ அதான் அப்போ அவங்களுக்கு உரிமை இருக்கு. அஃப்கோர்ஸ் அவங்க விருப்பப்படி அவங்க டாக்ஸ் பண்ணலாம், அவங்களோட மார்க்கெட் அது. ஸோ டேர்ம்ஸ் அவங்க டிக்டேட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்தியாவை பொறுத்தளவுல சைனாவை வச்சு அமெரிக்காவை ரிப்ளேஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. யூரோப் அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டை ஈஸியா ரிப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அப்ப இந்தியா என்ன பண்ண முயற்சி பண்றாங்க? அமெரிக்காவுக்கு இது கிளியர் சிக்னல், நீங்க எங்க மேல அழுத்தம் போட்டாலும் நாங்க ரிவர்ஸ் போக மாட்டோம், நாங்க சைனாவோடையும் ரஷ்யாவோடையும் க்ளோஸா இருப்போம் அப்படின்ற சிக்னல் கொடுக்குறாங்க. சோ இப்ப இந்தியா சைனாவோட ரஷ்யாவோட நெருங்குறாங்கன்னா இது அமெரிக்காவுக்கு ஒரு சிக்னல் எடுத்துக்கலாமா? இன்னைக்கு இந்த ஒரு ஃபியரும் இருக்குது. அதாவது என்னன்னாக்கா, ஒருத்தர் நீங்க ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன ஆயிடும்னாக்கா தே வில் ஸ்ட்ரெங்தன் ஆன் த அதர் சைட். இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட ஒரு ஒரு ஃபெயிலியர் என்னன்னாக்கா, they have created more enemies than friends. எல்லாரையும் at the same time வந்து they have antagonized. இன்னைக்கு வந்து இந்தியாவை வந்து இந்த அளவுக்கு ஒரு புஷ் பண்ணி, இந்தியா வந்து இட் வாஸ் ஒரு நேச்சுரல் அலைன்டு பார்ட்னரா இருந்தாங்க யுஎஸோட. ஏன்னா டெமோக்ரஸின்ற ஒரு ஐடியாலஜில வந்து நேச்சுரலி அலைன் பார்ட்னரா இருந்தாங்க. எப்போ இந்த அளவுக்கு ஒரு ட்ரேட் வார்னு ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ஒரு டார்கெட்டிங் 50% டாரிஃப்னு போட்டு அதுக்கு முன்னாடியும் நிறைய விதமான ஹியூமிலியேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்தியன்ஸ் எல்லாம் நாங்க வந்து வெளியே அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்ணாங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்லி ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த டிஸ்டன்ஸ்ல என்ன ஆகுதுனாக்கா, இன்னைக்கு இந்தியா இஸ் a new player who's joining along with Iran, along with Russia, Putin, and along with China, and along with எல்லா கண்ட்ரிஸ், பெலரஸ், இவங்களோட இப்ப இந்தியாவையும் புஷ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு கார்னருக்கு. ஸோ அது ஒரு இட்ஸ் அ வெரி பிக் த்ரெட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த இண்டோ யூஎஸ் ரிலேஷன்ஸ். நம்பர் 1. நம்பர் 2, அட்லீஸ்ட் யூரோப்போட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யூரோப் அண்ட் யூஎஸோட ரிலேஷன்ஷிப்பும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா தெரியல. ஈவன் தோ வந்து அந்த அளவுக்கு ஒரு டாரிஃப் பேரியர்ஸ் போடல, அந்த அளவுக்கு ஒரு டாக்ஸஸ் போடல, இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா யூரோப்போட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் வந்து யூஎஸ்க்கு இல்ல. அது ஒரு 2வது ரீசன் இருக்குது. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இது மூணாவது வந்து தே ஆர் புஷிங் த வேர்ல்டு. அதாவது இப்போ யூஎஸ் இந்த புஷ் பண்றாங்க. எந்த மாதிரி புஷ் பண்றாங்கன்னாக்கா, நீங்க இனிமேல் யூஎஸ் டாலர் வந்து நம்ப முடியாது, ஆல்டர்னேட் கரன்சியை தான் நம்பணும். அப்ப அது வந்து ஒரு ஆல்டர்னேட் கரன்சியை கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் புஷ் பண்றாங்க. புஷ் பண்ணி எல்லா கண்ட்ரிஸும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஷார்ட் டேர்ம்ல முடியாது. லாங் டேர்ம்ல எவ்ரி கண்ட்ரி ஹஸ் ரியலைஸ் தட் யூஎஸோட நம்ம இந்த அளவுக்கு ஒரு டிபெண்டபிள் பார்ட்னரா வச்சுக்க முடியாது அப்படின்றது தே ஹவ் லேர்ன்ட் அக்ராஸ். ஸோ இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்களெல்லாம் ட்ரம்ப் பண்றதுக்கான காரணமே இந்த ரஷ்யா யுக்ரைன் போற சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்றதான் அல்டிமேட்டான கோல். ஆனா இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அவர் நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்கல. ஒன்னு ரஷ்யா மேல நிறைய ப்ரெஷர் போடுறாரு, பட் புட்டினும் கேட்கற மாதிரி இல்லை. இப்ப ரீசெண்டா அவரு யுக்ரைன் மேல தாக்குதல்களை அதிகப்படுத்தியிருக்காரு. இப்ப 2 days முன்னாடி கூட பார்த்தோம்னா கீவ்ல எல்லாம் நிறைய அட்டாக்ஸ் எல்லாம் நடத்தியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் சொல்றத புட்டின் கேட்க மாட்டேங்கிறாரு. ஜெலன்ஸ்கி மேல ப்ரெஷரை போட்டாரு, ஒயிட் ஹவுஸ் கூப்பிட்டு வந்து ஜெலன்ஸ்கிய அவமானப்படுத்திலாம் அனுப்புனாரு. பட் கடைசியில ஜெலன்ஸ்கியையும் ஒன்னும் வழிக்கு கொண்டு வர முடியல. இப்ப யூரோப்பியன்ஸ் பேக் பண்றாங்க யுக்ரைனை, அவங்க பணத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்ப ஆயுதங்களை அமெரிக்கால இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கியும் வழி கொண்டு வர முடியல, புட்டினையும் வழி கொண்டு வர முடியல, இந்தியாவையும் வழி கொண்டு வர முடியல. இந்தியா மேலேயும் ப்ரெஷர் போடுறாங்க. பட் இந்தியாவும் ரஷ்யாவோட க்ளோஸா தான் இருக்காங்க, ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் இருக்குல்ல, சுத்தமா ஒர்க்கே ஆகாத மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்விங்கான ஆங்கிள் பார்ப்போம். நார்மலான ஒரு கான்வர்சேஷன் இல்லாம ஒரு ப்ராப்ளம் சால்விங்கான ஒரு ஆங்கிள் பார்ப்போம். இந்த போர் வந்து 2022ல நடக்குது. வேர்ல்டுல வந்து யாராலையும் இதை நிறுத்த முடியல. யாரால நிறுத்த முடியும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து புட்டின் ஹாஸ் டு ஸ்டாப் இட், அண்ட் ஜெலன்ஸ்கி யுக்ரைன் ஹாஸ் டு ஸ்டாப் இட், அண்ட் ரஷ்யா ஹாஸ் டு ஸ்டாப் இட்.
இவங்க 2 பேர் ஸ்டாப் பண்ணல. அப்ப இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? ப்ராபப்ளி பெலரஸோட அலெக்சாண்டர் லுகஷெங்கோ ஆர் இந்தியாவோட நரேந்திர மோடி ஆர் சைனாவோட ஜி ஜின்பிங். இவங்களால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் பூட்டினை வந்து வாரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா யூரோப்பியன் லீடர்ஸ் யாராலையும் வந்து பண்ண முடியல. வேற யாரால பண்ண முடியும்? யுஎஸ் ஜோ பைடனால பண்ண முடியல. அதனாலதான் அவரோட ஆட்சி போயிடுச்சு. அப்போ வந்து பவருக்கு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்த அடுத்த நாளே வந்து இந்த போர் நின்றுடும், நான் வந்து டைரக்டா வந்து புட்டின் கிட்ட பேசுவேன் அப்படின்றாரு. அவர் அதை ட்ரை பண்றாரு. அலாஸ்கால வந்து ஒரு சம்மிட்ல வந்து 2 பேரும் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன புட்டின் சொன்னார்னாக்கா, நான் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி, ப்ரொவைடட் அவங்க வந்து ஒரு சில இதை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா அப்படின்றது. ஃபர்ஸ்ட் அந்த டானட்ஸ்க்குன்ற அந்த ஊரை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். பிளஸ் வந்து ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாரு. அப்போ வந்து உடனே ஃப்ரெட்ரிக் மர்ஸ் ஜெர்மனி சான்சலர் என்ன சொன்னார்னா, அடுத்த 2 வாரத்திலேயே 2 பேரும் மீட் பண்ணுவாங்க, உடனே இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடும் அப்படின்னாங்க. 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இந்த 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யா வந்து யுக்ரைனோட உள்ள இயூ ஆபீஸ் அடிச்சாரு. திரும்ப வந்து ஜெலன்ஸ்கி வந்து திரும்ப உள்ள அந்த ஆயில் ரிஃபைனரிஸ வந்து அடிக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குது. அப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா அதுதான் வந்து சிஸ்டம் திங்கிங்னு சொல்றோம். இந்த சிஸ்டம் திங்கிங்ல மேலேருந்து பார்க்கணும் எப்படி அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றது. ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து எங்க இருந்து ரஷ்யாவுக்கு ஃபண்ட்ஸ் வருது, அப்ப அந்த ஃபண்ட்ஸை ஸ்டாப் பண்ணணும். ஃபண்ட்ஸ் எங்க இருந்து வருது? ப்ராபப்ளி லைக் இந்தியால இருந்து வருது, சைனால இருந்து வருது. இதுதான் மேஜர் கண்ட்ரிஸ். அந்த ஃபண்ட்ஸையும் உங்களால நிறுத்த முடியல. ஏன்னாக்கா இந்த ஃபண்ட்ஸை நிறுத்துனீங்க, இந்த ஆயில நிறுத்துனீங்கன்னா திரும்ப இன்டைரக்டா யூரோப்புக்கு தான் அஃபெக்ட் ஆகுது. ஏன் யூரோப்புக்கு அஃபெக்ட் ஆகுதுனாக்கா இவங்க வந்து திரும்ப விற்கிறது யூரோப்புக்கு தான். இப்ப யூரோப்புக்கு விற்கும் போது என்ன ஆகுது? இவங்களோட ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் எல்லாமே நின்று போயிடும். இவங்களோட கன்சம்ஷன் நின்று போயிடுச்சுனாக்கா இவங்க கார் வாங்குறது யார்கிட்டன்னு பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா கிட்ட இருந்து. டெஸ்லா அப்பதான் போன வாரம் தான் சொன்னாங்க, யூரோப்போட சேல்ஸ் ஆஃப் டெஸ்லா இருக்கிறதுலயே கம்மியா போயிடுது, பிவைடி டபுள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சோ இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா இந்த ப்ராப்ளம் ஏல இருந்து ப்ராப்ளம் பிக்கு போகுது, ப்ராப்ளம் பில இருந்து ப்ராப்ளம் சிக்கு போகுது. சோ அதுதான் சொல்றேன், இட்ஸ் அ வெரி கயாட்டிக் சிச்சுவேஷன். நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், இந்தியா கிட்ட இருந்து நீங்க வந்து டாரிஃபை போட்டு இந்தியா கிட்ட இருந்து வாங்குற ஆயில நிறுத்தணும்னாக்கா இந்தியா திரும்ப ஆயில சேல்ஸ் பண்றது யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா திரும்ப வந்து யூரோப்புக்கு தான். அப்ப யூரோப்புக்கு ஆயில் வரலன்னா யூரோப்போட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நின்று போயிடுச்சுன்னா திரும்ப அமெரிக்கா வில் பி இன்டைரக்ட்லி அஃபெக்டட். சோ அதுதான் இட்ஸ் a chaotic situation. சோ இப்ப அமெரிக்கா கையில வேற எந்த கார்ட்ஸுமே எடுத்துக்கலாமா? இதுக்கு மேல வேற எதுவும் பண்ண முடியாது, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? வேற கையில கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா? டொனால்ட் ட்ரம்ப் இஸ் ஹெல்ப்லெஸ். அவர் தான் ஓப்பனா சொல்லிட்டாரு. அந்த ஓப்பனா இன்ஃபேக்ட் லாஸ்ட் கப்புள் ஆஃப் 1 வீக் முன்னாடி கூட சொல்லியிருக்கிறாரு, ஐ கேனாட், இந்த ப்ராப்ளம் என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நான் புட்டினை கொண்டாந்தேன், ஜெலன்ஸ்கியை கொண்டாந்தேன், அதுக்கப்புறம் அவங்க தான் சால்வ் பண்ணிக்கணும். அவங்க 2 பேர் வந்து திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டாங்கன்னா என்னால் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதே வந்து இன்னைக்கு காசால இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி யுஎஸ் வந்து 10 இயர்ஸ்க்கு காசாவோட பிளேஸ வந்து நாங்க ஆக்கிபை பண்ணிக்கிறோம். அந்த ஆக்கிபை பண்ணிட்டு யாருக்கெல்லாம் அந்த லேண்ட் இருக்குதோ உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் டோக்கன் கொடுத்துடுறோம். கொடுத்துட்டு அந்த இடத்த நாங்க வந்து ஒரு டூரிசம் மாதிரி அந்த ரிவேர் ஆஃப் த ஈஸ்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு நாங்க ஃபுல்லா பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டு அந்த லேண்டை வந்து திரும்ப நீங்க அங்க ரீபில்ட், அதாவது காசா சிட்டியை ரீபில்ட் பண்ண அப்புறம் நீங்க வந்துக்கோங்க, அது அப்புறம் உங்களுக்கு எல்லா ஓனர்ஸ்க்கும் ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துரும் அப்படின்றாரு. அதுல ஒரு சொல்யூஷன் வருது. ரைட், ராங், அக்செப்டபிள், அன்அக்செப்டபிள் இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆன் அ வெரி மேக்ரோ சென்ஸ். ஆனா அதுல ஒரு சொல்யூஷன் வருது. இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னாக்கா 2 பேருக்கு இந்த சொல்யூஷன்றது யார்கிட்ட வரணும்னா ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து வரணும், இல்ல புட்டின் கிட்ட இருந்து வரணும். அவங்க எப்போ நிறுத்துறாங்களோ அப்பதான் வரும். அந்த சொல்யூஷன் அங்கே இருந்து வராத போது டெஃபினெட்லி எந்த குளோபல் லீடர் எதை ஒரு சப்ளை செயினை நிறுத்தினாலும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல பெரிய டாரிஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேல 50% போட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே 80s எண்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது ஜார்ஜ் புஷ் சீனியர் வந்து இந்த மாதிரி நிறைய அழுத்தங்கள் போட்டார். சூப்பர் 300 நினைக்கிறேன், பெரிய லெவல்ல டாரிஃப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் யூஸ்வலா என்னன்னா இந்த மாதிரி டாரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணா அதை கண்டினியூஸா அதே மாதிரி லெவல்லே மெயின்டைன் பண்ண முடியாது. 50% டாரிஃப்ன்றது ரொம்ப அதிகம், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு பாயிண்ட்ல ரிவர்ஸ் போய் தான் ஆகணும்.
ஸோ இப்ப பரவலா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்கன்ஸ் பெரிய வரியெல்லாம் இந்தியா மேல போட்டாலும் ஏதோ ஒரு கட்டத்துல அமெரிக்கன்ஸ் வந்து ரிவர்ஸ் போவாங்க, பின்னுக்கு போயிருவாங்க. இந்த 50% வரியை அவங்களால மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுன்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? எந்த பொருள்ல வந்துட்டு டாரிஃப் போடுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் சொன்னேன். ரீப்ளேசபிள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ற, திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற துணிகள், அந்த பொருள்கள்ல வந்து டாரிஃப் போடுறாங்க, 50% போடுறாங்க. அப்ப வந்து அதனால வந்து அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்துட்டு பங்களாதேஷ் கிட்ட இருந்து வாங்குவாங்க, வியட்நாம் கிட்ட இருந்து வாங்குவோம். எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப ஜாரா வந்து, ஜாரான்னு ஒரு கடை இருக்குது, துணி துணி சேல்ஸ் பண்றாங்க. இல்ல H&Mன்னு ஒரு கடை இருக்குது. இந்த மாதிரி கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 4-5 கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்தியால இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பாகிஸ்தான்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஸ்ரீலங்கால இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, வியட்நாம்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பங்களாதேஷ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மொரோக்கோல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராபப்ளி அமெரிக்காவுக்கு போகுதுன்னு வைங்களேன். அப்ப வந்து இந்தியாவுல வந்து டாக்ஸ் அதிகமானோன்னு அந்த துணியோட விலை வந்து இந்தியாவில இருந்து வர்றதோட விலை மட்டும் அதிகமானோன்னு இந்தியாவில இருந்து வர ஒரு முன்னாடி 1000 ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இப்ப 100 ஆர்டர் ஆக்கிடுவாங்க. அதுக்கு பதில் வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்து 100 ஆர்டர் வந்து 1000 ஆர்டர் ஆக்கிடுவாங்க. அப்ப என்ன ஆயிடுது, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நெவர் லாஸ், இட் ஜஸ்ட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் ஹேண்ட் டு another ஹேண்ட். இதுக்கு முன்னாடி திருப்பூர்லயும் சூரத்லயும் போன பிசினஸ் நாளைக்கு பங்களாதேஷ் கிட்டயும் ஸ்ரீலங்கா கிட்டயும் போயிடும். சோ நீங்க டாரிஃப நாளைக்கு குறைச்சாலும் இவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டாச்சு இல்ல, அடுத்த 10 வருஷத்துக்கு இவங்க கூட தான் நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னு. சோ அதுல வந்து லாஸ் ஆயிடும். சோ அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஆற லாஸை வந்து நீங்க கவர்மெண்ட் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க. இப்ப கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, எக்ஸ்போர்ட்டர்ஸையும் பாத்துக்கணும். குளோபல் ட்ரேட்ல வந்து இப்போ இதோட மெயின் இஷ்யூஸ் வந்து டொமஸ்டிக்கலி நம்ம எப்படி சப்சிடி கொடுத்து இப்ப பேங்க்ரப்ட் ஆவாங்க நிறைய பேரு. ஏன்னா நிறைய இப்ப லாஸ், ஏன்னா அமெரிக்காவே நம்பி இருந்ததுனால லாஸ் ஆகும். அப்ப அவங்கள நீங்க வந்து ஃபண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதுக்கான சப்சிடி கொடுக்கணும். அப்ப அதெல்லாம் வந்து இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்சிங் திங் அக்ராஸ் இன் த ஃபியூச்சர். அதான் இப்ப அஃப்கோர்ஸ் இப்ப வெறும் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் வேற நாடுகள்ல இருந்து வாங்கிடலாம். ஸோ அமெரிக்காவுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கு, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் இது வெறுமனே பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைல்ல, ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட தான். ஸோ இப்போ அமெரிக்கா 50% டாரிஃப் இந்தியா மேல போடுறாங்கன்னா இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாகுது. ஸோ இப்போ ஃபியூச்சர்ல அமெரிக்காவால இந்தியாவோட க்ளோஸா சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. லெட்ஸே நாளைக்கு அமெரிக்காவுக்கு சைனா ஒரு பெரிய த்ரெட்டா மாறுறாங்க, சைனாவை டஃபா டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை. ஸோ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா மேபி அமெரிக்காவால இந்த டாரிஃபை சஸ்டெயின் பண்ண முடியும். பட் அதை தாண்டி வேற நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இங்க ஏசியால காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன் இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கு. அதுல கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்தியா தேவைப்படுவாங்க அமெரிக்காவுக்கு. இதுக்கு முன்னாடி தேவைப்பட்டிருக்காங்க. லாஸ்ட் 20 இயர்ஸ் நம்ம அமெரிக்காவோட க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்லயும் இந்தியா கண்டிப்பா அமெரிக்காவுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ எப்படி அந்த டாரிஃபை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும் அமெரிக்காவால? தேவைப்படுவாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்கா சைனாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஜி ஜின்பிங் அண்ட் ட்ரம்போட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா, இப்பதான் ஒரு வாரம் முன்னாடி அது சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அது வந்து இட்ஸ் நாட் ஃபேக்சுவல், ஆனா அவர் சொன்னாரு, டொனால்ட் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல சொன்னார், இந்த மாதிரி 600,000 சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் எங்க யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நான் என்கரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சைனா அண்ட் யூஎஸ் வந்து என்கரேஜ் பண்றாரு. நம்பர் 1. நம்பர் 2, பாகிஸ்தானோடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்ப வந்து பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆனோன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடுச்சு, அந்த ரீஜன்ல வந்து யாரெல்லாம் வந்து இத்தனை நாள வந்து இந்தியா அந்த இடத்துல சூடோ கண்ட்ரோல் எடுத்திருந்தாங்களோ, இப்ப இந்தியாவோட யாரெல்லாம் வந்து தே ஆர் அகேன்ஸ்ட் இந்தியா வந்து இன்னைக்கு அமெரிக்காவோட க்ளோஸ் ஆயிட்டாங்க. அப்ப இதுல நான் ஒரே ஒரு சொல்றது இதுதான், என்னன்னாக்கா இன்னைய வரைக்கும் டிரான்ஸ்பேரண்டா என்ன விஷயம் தெரியலன்னா, எதனால இன்னைக்கு வந்து யுஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சடனா வந்தது. ஏன்னா இவ்வளவு வருஷமா நம்ம ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். இன்னைக்கு இந்தியாவோட ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லா விதமான பிசினஸ், பொலிட்டிக்கல், டெமோக்ராட்டிக் எல்லாத்துலயுமே இட்ஸ் பீன் வெரி ஸ்ட்ராங். அப்ப இந்த 6 monthsல என்ன விதத்துல வந்து இட் ஹஸ் ரியலி அஃபெக்டட்.
குட் இட் பி, அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை அது வந்து இந்த ஆயில் பிசினஸ்னால இருக்கலாமா, இல்ல வந்து ஒரு சில சமயத்துல இவங்க என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து ரொம்ப டிக்டேட்டோரியலா போறாங்க பொலிட்டிக்கலி, அதனால நாங்க வந்து இந்தியாவை வந்து நாங்க டிக்டேட்டோரியல் லீடர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ரீசனா இருக்க முடியுமா, இல்ல வந்து வெறும் டாரிஃப் ரிலேட்டடா வந்து ஒரு ஏர்னிங்ஸா, இல்ல வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஜியோ பொலிட்டிக்கல் ரீஸ்ட்ரக்சரிங்கா அப்படின்றத வந்து இன்னைய வரைக்கும் இட் இஸ் நாட் நோன். இன் அ பீரியட் ஆஃப் டைம் வி வில் நோ இட். நோ ஒரு 5 years 3 years in a period of time we will know why did this happen. ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆச்சு, இல்ல ரீஸ்ட்ரக்சர் ஆச்சு, இல்ல உண்மையாவே. ஏன்னா இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம வந்து we got to consciously accept it. India has grown stronger. India has grown stronger economically. சோ இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா யுஎஸ் இன்னொன்னு என்ன ஃபீல் பண்றாங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு நம்ம சைனா வளர விட்டாமோ அதே மாதிரி நம்ம இந்தியாவே நாளைக்கு வளர விட்டோம்னா நாளைக்கு ப்ராபப்ளி தே கேன் ஆல்சோ பிகம் அ த்ரெட் டு அஸ் அப்படின்றது கூட அவங்க யோசிக்கலாம். சோ நம்மளோட இதுபடி தேர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ் விச் ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். அதுல என்ன ரீசன்றது வித் பீரியட் ஆஃப் டைம் வி வில் நோ இட். என்ன ரியல் ரீசன் அப்படின்றது இட் இஸ் நாட் நோன். ரைட். இப்ப அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா கூட இப்ப கண்டெயின் சைனா அப்புறம் குவாட் ஆக்கஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதோட ஃபியூச்சர்லாம் என்ன? ஸோ கண்டெயின் சைனா பாலிசி என்ன ஆகும்? இப்ப குவாட்ல இந்தியா ஒரு மெம்பர், ஆக்கஸ் என்ன ஆகும்? இந்த கேள்விலாம் இருக்குல்ல. அந்த கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு பதில் வந்து இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் த இண்டோ யுஎஸ் ரிலேஷன்ஷிப். ஏன்னாக்கா நாளைக்கு வந்து சைனா அண்ட் இந்தியா க்ளோஸ் ஆயிட்டாங்கனாக்கா அப்ப வந்து குவாடோட ஒரு ரீசனே இட் இஸ் நாட் நீடட். ஏன்னா குவாட்ன்றது ஜாப்பனீஸ், ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் யுஎஸ் ஓடது எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. ஏன்னா டு ஃபைட் அகேன்ஸ்ட் சைனா. இப்ப வந்து ஜப்பான், இந்தியா அண்ட் சைனா ஒன்னா சேர்ந்துட்டாங்கனாக்கா தென் அந்த குவாட்ன்றதே வந்து இட் வில் பி broken down. நம்பர் 1. அதேதான் ஆக்கஸ், ஆஸ்திரேலியா, UK and at the same time I think Australia and UK and US. அதேதான். இப்ப அவங்க பாத்தீங்கன்னா அதான் ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் உண்மையான ஒரு குரூப் ஆஃப் கல்ச்சுரல் ஆர் ஐடியாலஜிக்கல் பார்ட்னர்ஸ் வந்து தெரிய வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சைனாவோட அந்த எஸ்சிஓல ஜப்பான் வரல, சைனாவோட எஸ்சிஓல பாத்தீங்கன்னா ஜப்பான் வரல, சைனாவோட எஸ்சிஓல பாத்தீங்கன்னா சவுத் கொரியா வரல, யூரோப் வரல. அப்ப என்ன ஆயிடுது, யுஎஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த லாங் டேர்ம்ல வந்து நம்மளோட பார்ட்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜப்பான், சவுத் கொரியா, யூரோப் அப்படின்றது. ஆஸ்திரேலியாவும் வரல. அட் த சேம் டைம் இந்த எஸ்சிஓல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இன்னைக்கு சைனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னாக்கா இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்லி இந்தியா இஸ் புஷ்ட் இன்டு த ஃப்ரெண்ட் ஜோன். சோ என்ன வருது இப்போ தெரிய வருதுன்னா இது ஒரு ரீஅலைன்மெண்ட் ஆகுது. இந்த ரீஅலைன்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வந்து யார் யார் சைனா கூட சேர்றாங்க அப்படின்றது ஆகுது. இப்போ சைனா கூட புதுசா சேர்ந்த ஒரே ஒரு கண்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியா. மற்ற கண்ட்ரிஸ் ஏற்கனவே அவங்க கூட இருந்தவங்க தான். புதுசா சேர்ந்த ஒரே கண்ட்ரி வந்து இந்தியா. ஏன்னா இந்தியா வந்து யுஎஸ் கூட இருந்தாங்க, இப்ப அப்படியே வந்து சேஞ்சா இந்த பக்கம் வராங்க.